ஒரு மனுஷனோட மனசை ரொம்ப ஆழமா காயப்படுத்தக்கூடிய விஷயம் எதுன்னு எப்பவாச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அதாவது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது ஒரு மிகப்பெரிய அவமானமா இருக்குமா, இல்லனா பிசினஸ்லயோ வேலையிலயோ சந்திக்கிற ஒரு பெரிய தோல்வியா? நிறைய பேருக்கு அந்த மாதிரி தான் தோணும். ஆமா, இல்லனா ஒருவேளை காதல் அல்லது நட்பில் கிடைக்கிற நிராகரிப்பு, அதாவது அந்த ரிஜெக்ஷனா இருக்குமோன்னு கூட தோணும். ஆனா இந்த கேள்விகளுக்கான பதில தேடி போகும்போதுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் எங்களுக்கு தெரிய வந்தது. மனித மனதிற்கு மிகப்பெரிய வலிய தரும் விஷயம் இது எதுவுமே கிடையாது. ஆமா, அதாவது ஒருவரால் முழுமையாக புறக்கணிக்கப்படுவதுதான் ஒரு மனுஷனால தாங்கிக்கவே முடியாத வலிய தரும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதான் உங்களை ஒருத்தர் கண்டுக்காம அப்படியே இக்னோர் பண்றது. இன்னைக்கு நாம எடுத்துக்கிற இந்த சப்ஜெக்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் ஆனது. தி சைலண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற புத்தகம், அப்புறம் பல உளவியல் கட்டுரைகள், ரிசர்ச் பேப்பர்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு ஒரு ஆழமான அலசலுக்குள்ளதான் நாம போக போறோம். கண்டிப்பா நாம எடுத்திருக்கிற இந்த தரவுகள் எல்லாமே ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் உண்மையை பேசுது. அதாவது நாம அமைதியா இருக்கிறது மூலமா, எதற்கும் ரியாக்ட் பண்ணாம புறக்கணிப்பது மூலமா நமக்கு எவ்வளவு பெரிய பவர் கிடைக்குது அப்படிங்கறத இன்னைக்கு டீப்பா பார்க்க போறோம். குறிப்பா மனிதர்கள் அப்படிங்கிறவங்க இயல்பாண்டுவே மற்றவர்களின் கவனத்தை பெறுவதற்கு, அதாவது அந்த அட்டென்ஷனுக்கு அடிமையானவர்கள். ஒருத்தர் உங்களை திட்டினா கூட உங்க மூளை அதை ஓகே, யாரோ ஒருத்தர் நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க சொல்றத பார்த்தா ஒருத்தர் நம்மள திட்டினா கூட பரவாயில்ல, ஆனா கண்டுக்காம போறதுதான் அதிக வலியை தரும்னு சொல்றீங்க. அது எப்படி? ஏன்னா ஒருத்தர் ஒரு முழுசா புறக்கணிக்கும் போது உங்க மூளைக்கு அது என்னன்னே புரியாது. அதனாலதான் யார் ஒருத்தர் எந்த ஒரு தூண்டுதலுக்கும் ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்கிறாரோ அவரை பார்க்கும்போது மத்தவங்களுக்கு ஒரு பெரிய பயமோ மரியாதையும் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் என்ன கடுமையா விமர்சனம் செஞ்சாலோ அவமானப்படுத்தினாலோ தான் எனக்கு கோபமும் வலியும் வரும். சும்மா கண்டுக்காம போறது எப்படி உடல் ரீதியான வலிக்கு சமமா இருக்கும்? இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே. நீங்க கேக்குற கேள்வி ரொம்ப நியாயமானதுதான். இதுக்கு பின்னாடி இருக்கிற பரிணாம வளர்ச்சியை, அதாவது எவல்யூஷனை நாம புரிஞ்சுக்கணும். ஆதி காலத்துல மனிதர்கள் தனித்து வாழல, காட்டுல ஒரு கூட்டமா ஒரு குழுவா தான் வாழ்ந்தாங்க. ஆமா, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். அந்த காலத்துல ஒருத்தரை அந்த குழுல இருந்து ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா, அதாவது புறக்கணிச்சிட்டாங்கன்னா, அவரால் தனியா வேட்டையாடி சாப்பிட முடியாது, மிருகங்கள் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. சுருக்கமா சொன்னா புறக்கணிக்கப்படுவது அப்படிங்கிறது மரணத்திற்கு சமம். ஓகே ஓகே, இப்போ புரியுது. அந்த பயம் ஆயிரக்கணக்கான வருஷங்களா நம்ம மூளையில ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஆபீஸ் மீட்டிங்ல உங்களை யாராவது கண்டுக்காம விட்டாலோ, அல்லது நீங்க அனுப்பின மெசேஜை யாராவது படிச்சுட்டு ரிப்ளை பண்ணாம விட்டாலோ, உங்க மூளை அதை ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்காது. வாவ், அப்போ ஐயோ நம்மள ஒதுக்கிட்டாங்க, நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மூளையோட அந்த வலிய உணரும் பகுதி தூண்டப்படும்னு சொல்றீங்க. ஆமா, எக்ஸாக்ட்டா அதான் நடக்குது. ஆன்டீரியர் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த பகுதி தூண்டப்படும். சமூக நிராகரிப்ப நம்ம மூளை ஒரு பிசிக்கல் பெயின் மாதிரி தான் ஃபீல் பண்ணுதுன்னு ரிசர்ச் ரொம்ப தெளிவா சொல்லுது. இது உண்மையிலேயே ரொம்ப பிரமிப்பா இருக்கு. அந்த ஆதி காலத்து மூளையை தான் நம்ம இன்னும் சுமந்துட்டு இருக்கோம். அப்போ இது கொஞ்சம் உற்று கவனிச்சா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற சோஷியல் மீடியா இருக்கு இல்லையா? ஆமா, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாமே தான். அதெல்லாம் நம்ம மூளையோட இந்த பலவீனத்தை வச்சுதான் இவ்ளோ பெரிய பிசினஸ் பண்றாங்களா? ஒரு போட்டோ போட்டா எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு மக்கள் ஒவ்வொரு நொடியும் பதற்றமா காத்திருக்கிறது இந்த அட்டென்ஷன் கிடைக்காம போயிருமோங்கிற அந்த பயத்துல தானா? 100% உண்மை. நாம கண்ணுக்கு தெரியாம போயிருவோமோ அப்படிங்கிற அந்த பயம்தான் மனித குலத்தோட மிகப்பெரிய பலவீனம். சோஷியல் மீடியா கம்பெனிகளுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். அப்போ அந்த நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேட்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குதே, அதுக்கு காரணம் இதுதானா? கண்டிப்பா. ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த டோபமைன் உங்க மூளைக்கு நீங்க இன்னும் இந்த சமூகத்தோட ஒரு அங்கமா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு போலி நம்பிக்கையை கொடுக்குது. அதனாலதான் மனிதர்கள் எப்போ மத்தவங்களோட ரியாக்ஷனுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்படி எல்லாரும் மத்தவங்களோட கவனத்துக்காகவும் லைக்ஸுக்காகவும் ஏங்கி தவிச்சிட்டு இருக்கிற ஒரு உலகத்துல ஒருத்தர் மட்டும் எனக்கு எந்த அங்கீகாரமும் தேவையில்லை, என் உணர்ச்சிகளை யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு அமைதியா இருந்தா அவர் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான ஆளுமையா தெரிவார். ஓகே, அந்த அமைதியோட பவர் என்னன்னு எனக்கு ஓரளவுக்கு புரியுது. ஆனா பிராக்டிகலா ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்களேன். என் ஆபீஸ்ல எல்லாரும் முன்னாடி ஒருத்தர் என்ன குறை சொல்றாரு அல்லது கிண்டல் பண்றாருன்னு வச்சுக்கோ. சரி, அந்த இடத்துல நான் அமைதியா இருந்தா அது நான் என் தோல்வியை ஒத்துக்கிட்ட மாதிரி ஆகாதா? எல்லாரும் என்ன ஒரு கோழை நினைக்க மாட்டாங்களா? அமைதியா இருக்கிறது எப்படி ஒரு பவர்ஃபுல் ஆயுதமா மாறும்? இதுதான் நாம எல்லாருமே பண்ற மிகப்பெரிய தப்பு. அமைதியா இருக்கிறதுக்கும் பலவீனமா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பலவீனமான அமைதி அப்படிங்கிறது பயத்துல வர்றது. சரி, அப்போ நீங்க சொல்ற அமைதி எப்படிப்பட்டது? நான் சொல்றது உன் வார்த்தைகளுக்கு என்னை தூண்டுற அளவுக்கு தகுதி இல்ல அப்படிங்கிற ஒரு ஆழமான அதிகாரத்துல இருந்து வர்ற அமைதி. இத உளவியல்ல ஒரு இரண்ட உண்மை அப்படின்னு சொல்றாங்க. இரண்ட உண்மைன்னா அந்த டார்க் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதானா? ஆமா, அதேதான். அதாவது ஒருத்தர் உங்களை காயப்படுத்தணும்னு நினைச்சு ஏதோ சொல்றார், அப்போ அவர் உங்க கிட்ட இருந்து ஒரு ரியாக்ஷனை எதிர்பார்க்கிறார். நீங்க கோவப்படணும், கத்தணும் அல்லது அழுதுகிட்டே விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கண்டிப்பா அதை எதிர்பார்ப்பாங்க. ஆனா நீங்க அவரை பார்த்து ஒரு சின்ன புன்னகையோட எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அமைதியா நகர்ந்துட்டீங்கன்னா அவரோட எதிர்பார்ப்பு சுக்குநூறா உடைஞ்சிடும். ஓஹோ, அதாவது அவரோட ஸ்கிரிப்ட்ல நான் நடிக்க மறுக்கிறேன் அப்படிங்கறது தான் இதோட அர்த்தம். எக்ஸாக்ட்லி.
மனுஷங்க எப்பவும் தங்கனால கணிக்க முடியாத கட்டுப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. நீங்க ரியாக்ட் பண்ணும்போது நீங்க அவரோட கண்ட்ரோலுக்கு போயிடுறீங்க. ஆமா, நாம கத்த ஆரம்பிச்சிட்டா அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஆனா அமைதியா இருக்கும்போது நீங்க கணிக்க முடியாத ஒருத்தரா மாறிடுறீங்க. இது எதிராளியோட ஈகோ வந்து ரொம்ப மோசமா அழிச்சிடும். நான் இவ்வளவு பெரிய விஷயம் சொல்றேன், நீ ஏன் கொஞ்சம் கூட அலட்டிக்கவே இல்லை அப்படிங்கிற கேள்வி அவங்கள தூங்க விடாம பண்ணிடும். நிஜமாவே இது ஒரு பயங்கரமான பழி வாங்குற முறைதான். அதான், பழி வாங்குறதை விட ஒருவரை அமைதியா புறக்கணிப்பது அவருக்கு மிகப்பெரிய மனவலியை தரும். இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. பொருளாதாரத்துல சொல்ற ஒரு விதியை இங்க அப்ளை பண்ணி பாருங்க. எந்த விதி சொல்றீங்க? எது ஒண்ணு ஈஸியா கிடைக்கலையோ அதுக்கு தான் மார்க்கெட்ல மதிப்பு அதிகம் அப்படிங்கிற அந்த விதிதான். உங்க வார்த்தைகளும் உங்களோட எதிர்வினைகளும் ரொம்ப ஈஸியா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒண்ணா இருந்தா அதுக்கு வந்து மதிப்பு இருக்காது. இதை நான் அப்படியே என் ரியல் லைஃப்ல நடக்கிற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். ஒரு மீட்டிங் ரூம்ல 10 பேர் இருக்காங்க. அதுல எப்ப பார்த்தாலும் ஒருத்தர் சத்தமா ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருப்பார். எல்லார் கவனமும் தான் மேலேயே இருக்கணும்னு துடிப்பார். எல்லா ஆபீஸ்லயும் இப்படி ஒருத்தர் இருப்பாங்க. ஆமா, ஆனா கொஞ்ச நேரத்திலே அவர் சொல்றத யாரும் பெருசா காதுல வாங்க மாட்டாங்க. ஆனா அதே ரூம்ல ஒருத்தர் ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பாரு. மீட்டிங் முடியற நேரத்துல அவர் ஒரே ஒரு பாயிண்ட் தான் பேசுவார். கரெக்ட். ஆனா அந்த ரூம்ல இருக்கிற எல்லாரும் சிஇஓ முதற்கொண்டு அமைதியா அவர் என்ன சொல்றாருன்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் அந்த அமைதி மூலமா ஒரு மர்மத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. அவரோட வார்த்தைகளுக்கு வந்து ஒரு ஸ்கேர்சிட்டியை உருவாக்கி வச்சிருக்காரு. நான் சொல்றது கரெக்டா? மிகச்சரியான உதாரணம். அந்த அமைதியான நபரோட வார்த்தைகளுக்கு ஏன் அவ்வளவு பவர் இருக்குன்னா, அவர் தன்னோட எனர்ஜியை, அதாவது ஆற்றலை தேவையற்ற விவாதங்கள்ல வீணாக்கல. ஓகே, ஆற்றல வீணாக்கல அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இத பத்தி தான் நம்மளோட சோர்ஸ் மெட்டீரியல்ஸ்ல ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தை சொல்லிருக்காங்க. எங்கு உங்களின் கவனம் செல்கிறதோ அங்கு உங்களின் ஆற்றல் பாய்கிறது அப்படின்னு. எங்கு கவனம் செல்கிறதோ அங்கு ஆற்றல் பாய்கிறது. இது வந்து கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா இதோட உண்மையான அர்த்தம் என்ன? நம்மளோட மென்டல் எனர்ஜியை பாதுகாக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற பாதி மன உளைச்சலுக்கு காரணம் நாம தேவையில்லாத விஷயங்களுக்கு தர்ற அதீத கவனம் தான். சமூக வலைத்தளங்கள்ல நடக்கிற வெறுப்பு பிரச்சாரங்கள், சினிமாக்காரங்களோட வதந்திகள், ஆபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ், ரோட்ல போற யாரோ ஒருத்தர் சொல்ற கமெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? ஆமா, நம்மளோட மொத்த எனர்ஜியும் அந்த நெகட்டிவான விஷயங்களை நோக்கியே வந்து பாய ஆரம்பிச்சிடும். அதான், ஒரு நாளோட முடிவுல உங்களுக்கு சோர்வும் எரிச்சலும் தான் மிஞ்சும். உங்களுக்காகவோ உங்க குடும்பத்துக்காகவோ செலவழிக்க உங்ககிட்ட எந்த எனர்ஜியுமே இருக்காது. ஆமா, நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துக்காக யாரோ முகம் தெரியாத ஒருத்தங்கிட்ட ஆன்லைன்ல சண்டை போட்டுட்டு இருப்போம். அப்போ இதெல்லாம் இக்னோர் பண்றது அப்படிங்கிறது நம்மள நாமே பாதுகாத்துக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி இல்லையா? சரியா சொன்னீங்க. உணர்வு பூர்வமா முதிர்ச்சி அடைந்த ஒரு நபர், அதாவது இமோஷனலி மெச்சூர்டானவங்க, எப்பவுமே சுத்தி நடக்கிற நாடகங்களை விட தன்னோட மன அமைதிக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய ஃப்ரீடம் தான். ஆமா, தேவையில்லாத ஆட்களையும் விஷயங்களையும் புறக்கணிக்கிற அந்த சுதந்திரம் தான் ஒருத்தரை அவரோட இலக்கு நோக்கி வேகமா போக வைக்கும். ஓகே, இவ்ளோ நேரம் நீங்க சொன்ன உளவியல் காரணங்கள் எல்லாமே வந்து ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. ஆனா இதையெல்லாம் பிராக்டிக்கலா எப்படி நம்ம லைஃப்ல கொண்டு வரது? ஏன்னா ஆர்டிகல்ஸ்ல படிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப சுலபமா இருக்கும். பிராக்டிஸ் பண்றது கஷ்டம் சொல்றீங்க. ஆமா, நிஜ வாழ்க்கையில கோபத்தை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமாச்சே. இதை எப்படி ஒரு பழக்கமா மாத்துறது? ஆதாரங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய அந்த வழிமுறைகள் என்னென்ன இருக்கு? இதோட ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த இடத்துல தான் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் முதிர்ச்சி, அதாவது எமோஷனல் டிசிப்ளின் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. நீங்க கேட்ட மாதிரி இதை நிஜ வாழ்க்கையில செயல்படுத்துறதுக்கு நம்ம குறிப்புகள்ல சில முக்கியமான பழக்கங்களை பத்தி விவாதிச்சிருக்கோம். ஓகே, அதுல முதல் பழக்கம் என்ன? அதுல நம்ம முதல்ல கத்துக்க வேண்டிய விஷயம் வந்து எல்லாருடைய கருத்துகளுக்கும் நம்ம மூளைக்குள்ள இடம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான். இருங்க, இது நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? நாம பல நேரங்கள்ல நமக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத, நமக்கு எந்த விதத்திலயும் முக்கியம் இல்லாத வாழ்க்கையோட கருத்துக்களை வந்து வாடகை வாங்காமலே நம்ம மூளைக்குள்ள குடியிருக்க விட்டுறோம். ஆமா, ரொம்ப கரெக்டான ஒப்பீடு இது. அவங்க ஏதோ ஒரு செகண்ட்ல சொல்லிட்டு போன ஒரு வார்த்தையை நாம வந்து நாள் முழுக்க நினைச்சுக்கிட்டு இருப்போம். இது ரொம்ப தப்பு தானே? ஆமா, உங்க மனசு அப்படிங்கிறது ரொம்ப பிரைவேட்டான ஒரு விஐபி லான்ச் மாதிரி. அங்க யாருக்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பா வேணும். சூப்பர், அந்த விஐபி லான்ச் உதாரணம் நல்லா இருக்கு. எல்லாரும் சொல்றதையும் மண்டைக்குள்ள ஏத்திக்கிறது தான் வந்து மன அழுத்தத்துக்கு முதல் காரணம். யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி தப்பா நினைக்கிறாருன்னா அது அவரோட பிரச்சனை, அதுக்கு நீங்க பொறுப்பா முடியாது. ஓகே, இது முதல் விஷயம். ஆனா இப்போ ஒரு ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பே எடுத்துக்குவோம். உங்களோட ஒரு சொந்தக்காரர் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத முட்டாள்தனமான ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் போடுறான்னு வச்சுக்குவோம். நடக்கிற விஷயம் தான். அல்லது வந்து தப்பான ஒரு அரசியல் கருத்தை சொல்றாரு. இது பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா கோபம் வருது. உண்மையை எடுத்து சொல்லி அவரை திருத்தணும்னு என் கைகள் ஆட்டோமேட்டிக்கா டைப் பண்ண ஆரம்பிக்குது. இதையும் நான் இக்னோர் பண்ணணுமா? தப்பு கண்டா தட்டி கேட்க கூடாதா? நீங்க கேட்கிற இந்த தட்டி கேட்கும் ஆர்வம் இருக்கு பாருங்க, அது நிஜத்துல உலகத்தை மாத்துறதுக்கான ஆர்வம் கிடையாது. அது நம்மளோட ஈகோவோட வெளிப்பாடு தான். நிஜமாவா? ஈகோவா அது? ஆமா, ஒரு வீண் விவாதத்துல, அதுவும் குறிப்பா வாட்ஸ்அப் மாதிரியான இடங்கள்ல நீங்க உண்மையை எவ்வளவுதான் புள்ளி விவரங்களோட எடுத்து சொன்னாலும் எதிராளி அதை ஏத்துக்க போறது இல்ல. ஏன்னா அங்க நடக்கிறது வந்து உண்மையை தேடும் விவாதம் கிடையாது, யாரு ஜெயிக்கிறாங்கிற ஒரு ஈகோ போர் தான். ஆமா, நான் தான் சரின்னு நிரூபிக்கிற ஒரு போட்டி தாங்க நடக்குது. அதான்,
அந்த நச்சுத்தன்மையான விவாதங்கள்ல, அதாவது அந்த டாக்ஸிக் டிபேட்ஸ்ல நீங்க ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, அது உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்ல மாற்றத்தையும் கொண்டு வர போறது இல்ல. ஒரு முட்டாள் கூட விவாதம் செஞ்சு உங்க நேரத்தையும் எனர்ஜியும் வீணாக்கிறத விட அந்த போனை கீழே வச்சுட்டு உங்க வேலையை பார்க்க போறதுதான் உண்மையான மாஸ். உண்மைதான். ஈகோக்கு வேணும்னா அது தீனியா இருக்குமே தவிர லைஃப்ல வந்து ஒரு பைசாக்கும் பிரயோஜனம் இல்ல. இதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். கண்டிப்பா. சரி, நாம விவாதங்கள்ல இருந்து ஒதுங்கிட்டோம், யாருக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். அப்போ மத்தவங்க நம்மள பாராட்டுறதையும் கை தட்டுறதையும் கூட நாம வந்து எதிர்பார்க்க கூடாதா? இது மூணாவது விஷயமா? ஆமா, இதுதான் அடுத்த கட்ட முதிர்ச்சி. உங்களோட வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் மத்தவங்களோட அங்கீகாரம், அதாவது வேலிடேஷன் தேவை அப்படிங்கிற எதிர்பார்ப்பை நீங்க வந்து கைவிடணும். அது எப்படி முடியும்? நம்ம மனுஷங்க தானே. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே மத்தவங்க உன்னை நல்ல பையன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியே நம்மளை வளர்த்துட்டாங்க. ஆனா நீங்க சாதிக்க நினைக்கும் போது ஒவ்வொரு அடியிலையும் மத்தவங்க உங்களை பாராட்டணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்க கைத்தட்டல நிறுத்தும் போது நீங்களும் உங்க பயணத்தை நிறுத்திடுவீங்க. ரொம்ப ஆழமான பாயிண்ட் இது. உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால வெளியில இருந்து வர்ற சத்தங்களை புறக்கணிச்சுட்டு உங்க உள்ளுணர்வை மட்டும் நம்புங்க. பாயிண்ட். எனக்கு வெளியில இருந்து எந்த அப்ளாஸும் தேவையில்லைன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்கா எனக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போ என்கிட்ட எக்கச்சக்கமான நேரமும் எனர்ஜியும் இருக்கு. இந்த எனர்ஜியை நான் என்ன பண்றது? அதைத்தான் ஃபோக்கஸ் பண்றதுக்கு பயன்படுத்தணும். இதுதான் நாலாவது விஷயம். ஃபோக்கஸ் பண்றதுக்கு பயன்படுத்தணும். ஆமா, இன்றைய நவீன உலகத்துல எல்லா பக்கத்துல இருந்தும் நம்ம கவனத்தை சிதறடிக்க எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு. ஒரு நிமிஷம் நோட்டிபிகேஷன், அடுத்த நிமிஷம் ஒரு ரீல்ஸ், இடையில ஒரு மீம்ஸ், இப்படி போயிட்டே இருக்கு. ஆமா, நம்ம நாள் முழுக்க இதிலே தான் போகுது. இந்த மாதிரி உலகத்துல ஒரு விஷயத்துல முழுமையா கவனத்தை குவியப்படுத்துவது அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பர் பவர். உங்களை சுத்தி நடக்கிற தேவையில்லாத நாடகங்கள், கவனச்சிதறல்கள், இது எல்லாத்தையும் புறக்கணிச்சிட்டு உங்க இலக்குல மட்டும் நீங்க குறியா இருந்தா உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. பெர்ஃபெக்ட். அப்போ தேவையற்ற கருத்துகள், வீண் விவாதங்கள், போலியான அங்கீகாரம், கவனச்சிதறல்கள், இதனாலயும் வந்து புறக்கணிக்க கத்துக்கிட்டோம். இதுல கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய அல்லது புறக்கணிக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இவ்வளோ நேரம் வெளியில இருந்து வர்ற விஷயங்களை எப்படி புறக்கணிக்கிறதுன்னு பார்த்தோம். ஆனா நம்ம மனசுக்குள்ளேயே உருவாகிற ஒரு விஷயத்தையும் நாம புறக்கணிக்க கத்துக்கணும். அதுதான் பயம். பயத்தை புறக்கணிக்கணுமா? அது வந்து எப்படி சாத்தியம்? ஒரு விஷயம் தப்பா நடக்குமோன்னு தோணுச்சுன்னா பயம் வரத்தானே செய்யும். பயம் வர்றது இயல்புதான். ஆனா உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா மனிதர்களை முடக்கி போடுற 90% பயங்கள் நிஜ உலகத்துல நடக்கவே நடக்காது. 90% நடக்காதா? ஆமா, அது எல்லாமே நம்ம கற்பனையில நாமே உருவாக்கிக்கிட்ட போலியான திரைக்கதைகள் தான். ஒருவேளை இந்த பிசினஸ் தோத்துருமோ, ஒருவேளை இவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இப்படி நடக்காத ஒரு விஷயத்தை நினைச்சு நாமே ஒரு மாயையை உருவாக்கி அதுக்குள்ளே பயந்து போய் கிடப்போம். கரெக்ட் தான். நாமே ஒரு கதை எழுதி நாமே அதுக்கு பயந்துக்கிறோம். அந்த கற்பனையான பயத்தை இக்னோர் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை எந்த ஒரு விஷயமும் தடுக்க முடியாது. இந்த 5 விஷயங்களையும் எவன் ஒருத்தன் சரியா கையாளுறானோ அவன் சாதாரண ஆள் கிடையாது. கண்டிப்பா. அவன் ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் எமோஷனல் ஆகாம தன்னோட எமோஷன்ஸை தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற ஒரு முழுமையான முதிர்ச்சியான மனிதன். இவ்ளோ நேரம் நாம பேசின விஷயங்களை சுருக்கமா சொல்லணும்னா, ஒரு ரூம்ல ரொம்ப சத்தமா கத்தி எல்லா விவாதங்களையும் நான் தான் கடைசியா பேசணும்னு துடிக்கிறது உண்மையான பவர் கிடையாது. ஆமா, எது நம்ம கவனத்தை பெற தகுதியானது, எதை நாம முற்றிலும் புறக்கணிக்கணும்னு ரொம்ப தெளிவா ஷார்ப்பா தெரிஞ்சு வச்சிருக்கிறது தான் உண்மையான பவர். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 சரி. இது நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்ல விரும்புறேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையோட கடைசி கட்டத்துல அவன் சம்பாதிச்ச ஒவ்வொரு அவமானத்தையோ, அவன் ஜெயிச்ச ஒவ்வொரு சின்ன சின்ன வாக்குவாதங்களையும் இந்த உலகம் வந்து ஞாபகம் வச்சுக்க போறது இல்ல. நிஜம்தான். யாருக்கும் அதுக்கெல்லாம் நேரம் இருக்காது. ஆனா சுத்தி எவ்வளவு பெரிய புயல் அடிச்சாலும் சரி, எவ்வளவு குழப்பங்கள் நடந்தாலும் சரி, அதுக்கு மத்தியில யார் ஒருத்தர் தடம் மாறாம தண்ணில இழக்காம அமைதியா நின்னாரோ அவரை தான் இந்த உலகம் ஒரு லெஜெண்டா கொண்டாடும். வாவ், அது ரொம்ப அருமையான வரி. அதனால மௌனம் அப்படிங்கிறது ஒருபோதும் பலவீனத்தோட அடையாளம் கிடையாது. அது மன முதிர்ச்சியோட உச்சம். இன்னும் சொல்ல போனா மனித பரிணாம வளர்ச்சியோட ஒரு உன்னதமான நிலை அது. ரொம்ப அருமையா, ரொம்ப ஆழமா கொண்டு போய் முடிச்சீங்க. இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆழமான அலசலோட முடிவுல இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வியை நான் வந்து விட்டு செல்ல விரும்புறேன். இந்த தேடலோட ஆரம்பத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சமூக நிராகரிப்பை, அதாவது ரிஜெக்ஷனை நம்ம மூளை ஒரு உடல் வலியை போலவே உணர்கிறது அப்படின்னு. இப்போ கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு சின்ன வாட்ஸ்அப் மெசேஜுக்கும், ஒவ்வொரு இன்ஸ்டாகிராம் கமெண்ட்டுக்கும் அடுத்த செகண்டே உடனே ரிப்ளை பண்ணியே தீரணும்னு பதறோமே. இது வந்து நிஜ வாழ்க்கையில நம்ம வலியை தாங்குற திறனை வலிமையாக்குதா, அல்லது நம்மளை இன்னும் பலவீனமாக்கி மத்தவங்களோட அடிமையா மாத்துதா? அடுத்த முறை உங்களை ரொம்ப காயப்படுத்துற மாதிரியோ அல்லது உங்களுக்கு பயங்கரமா கோபம் வரவழைக்கிற மாதிரியோ ஒரு மெசேஜோ கமெண்ட் உங்களை தேடி வரும்போது உடனே உங்க போன் எடுத்து டைப் பண்ணி ரிப்ளை பண்றதை நிறுத்துங்க. ஒரு நிமிஷம் அமைதியா ஆழமா மூச்சு விடுங்க. அந்த வார்த்தைகளுக்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அதை அமைதியா புறக்கணிச்சு பாருங்க. அவங்க உங்ககிட்ட ஒரு சண்டையை எதிர்பார்க்கும் போது நீங்க கொடுக்கிற அந்த மௌனம், அந்த அமைதி உங்களுக்கு எவ்வளவு பெரிய அதிகாரத்தை, எவ்வளவு பெரிய பவரை கொடுக்குதுன்னு நீங்களே முழுமையா உணர்வீர்கள்.